ஹெல்த்தா நல்லெண்ணெயில சமையல் பண்ணி சாப்பிடுறதும் ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தா நல்லெண்ணெயில ஹெல்த்தும் இருக்கு, டேஸ்டும் இருக்கு. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. ஹெல்த்தா நல்லெண்ணெய். ஹெல்த்தானது, டேஸ்டானது. ஹெல்த்தா நல்லெண்ணெய். நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி பாரம்பரிய முறைப்படி செக்கில் ஆட்டப்பட்ட ஹெல்த்தா நல்லெண்ணெய் வழங்கும் மகத்தான மாற்றங்கள். நம்ம நிகழ்ச்சிக்காக மனிதவள மேம்பாட்டுத்துறை பயிற்சியாளர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு இமயவர்மன் அவங்க வந்திருக்காங்க. எல்லாரோட சார்பாக ஹார்ட்டி வெல்கம் பண்ணலாம். விழிப்புணர்வு வணக்கம். நம்முடைய நிகழ்ச்சி விழிப்புணர்வை அடிப்படையாக கொண்ட நிகழ்ச்சி. நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு 10 முறை விழிப்புணர்வு விழிப்புணர்வு விழிப்புணர்வுங்கிற வார்த்தையை சொல்லிக்கணும். அப்புறம் ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது குறைந்தது விழிப்புணர்வுங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கணும். முடிஞ்ச நேரங்களில் நம்ம வண்டி ஓட்டும்போது, சாப்பிடும்போது, குளிக்கும்போது, மற்ற நேரங்கள் அனைத்துலேயும் விழிப்புணர்வு விழிப்புணர்வுங்கிற வார்த்தையை பயன்படுத்த நம்ம வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர முடியும். ஏற்கனவே பிரச்சனைகளில் மாட்டியிருந்தால் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர முடியும். புதிய பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். இந்த அடிப்படையில் விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய இந்திய சமுதாயத்தில் அந்த விழிப்புணர்வுங்கிற வார்த்தையை சொல்லிக் கொடுக்காம பயத்தை காட்டியே வளர்த்துக்கிட்டு வர்றதுனால குழந்தைகளால் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியலை. நம்ம அந்த விழிப்புணர்வுங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துறது மூலமாக அப்துல் கலாம் கண்ட, நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் கண்ட கனவை 2020 இந்தியா ஒரு வல்லரசு ஆகிறதுக்கு நம்மளால் ஆன முடிஞ்ச செயல்களை செய்யலாம்ங்கிற அடிப்படையில் தான் இந்த விழிப்புணர்வு பற்றி பேசிக்கிட்டு வரோம். இந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலையும் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தும். நீங்கள் பல்வேறு விஷயங்களை அப்ளை பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படுறது பார்ப்பீங்க. இந்த விழிப்புணர்வுங்கிற தலைப்பில் பேசும்போது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்புகளில் நம்ம பேசிக்கிட்டே வர்றோம். போன வாரம் இறைசக்தி அப்படிங்கிற தலைப்பை பற்றி பேசிக்கிட்டு வந்தோம். இறைசக்தியை எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துறது, அந்த இறைசக்தியை பயன்படுத்துவதன் மூலமாக நம்முடைய குடும்பங்களில் ஏற்பட்டிருக்க துன்பங்களை எப்படி நீக்கிறது, நம்முடைய தொழில்களில் ஏற்பட்டிருக்கிற துன்பங்களை எப்படி நீக்கிறது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை எப்படி நீக்கிறது, இப்படி திருமண தடைகளை எப்படி நீக்கிறது, இதுக்கு எப்படி இறைசக்தியை பயன்படுத்துறது அப்படிங்கிற அடிப்படையில் சென்ற வாரம் நம்ம நிறைய பார்த்தோம். ஆக்சுவலாக இந்த அடிப்படையில் இந்த வாரம் இறைசக்தியை பற்றியும் பேசலாம். அதுக்கு இடையில் நம்முடைய ஆழ்மனம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய மக்களுக்கு மனம்னா ஒரே ஒரு மனம் தான் இருக்குதுன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் எப்போவுமே இயல்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. மனம் 2 வகைப்படும். ஒன்று புலன்மனம், இன்னொன்று ஆழ்மனம். இந்த ஆழ்மனதில் எந்த செய்திகள் அதிகமாக பதியப்படுதோ அந்த செய்திகள் தான் அவங்க வாழ்க்கையில் அடிக்கடி நடந்துக்கிட்டே வருது. எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் கடன் வாங்கியிருந்தாருன்னா, நான் கடனை அடைச்சிடுவேன்னு நினச்சிக்கிட்டு வந்தாருன்னா அவர் மனசில் கடன்கிறது தான் பதிஞ்சுக்கிட்டே வரும். ஆக்சுவலாக அதை விட்டுட்டு அவர் நான் கோடீஸ்வரனாக வருவேன், நான் பெரிய வெற்றியாளனாக வருவேன், நான் மிகப்பெரிய அளவில் தொழிலதிபராக வருவேன், பல பேருக்கு தொழிலை அமைச்சு தருவேன், இது மாதிரியான பதிவுகளை ஆழ் மனசில் ஏற்படுத்திக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்க ஆழ் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறது மூலமாக தனக்குள்ளே உள்ள ஒரு அலையை உருவாக்குறது மூலமாக அந்த எண்ணத்தை நமக்குள்ளே உருவாக்கி அதே எண்ணம் பிரபஞ்ச வெளியில் இருக்கக்கூடிய இதில் பரவ பல்வேறு நபர்களுடைய உதவியுடன் நமக்கு பல்வேறு விதமான காரியங்கள் நடைபெறுவதை வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஒவ்வொரு ஆளுகளும் உங்களை சந்திச்சிருக்கிற உங்களுடைய குடும்ப உறவாக இருக்கட்டும், அல்லது வெளியிலிருந்து வந்த நண்பர்களாக இருக்கட்டும், அல்லது தொழில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்களுடைய எண்ணப்படி தான் அவர்கள் சேர்ந்துருக்கிறாங்களே ஒழிய வேறு எந்த அடிப்படையிலையும் வரலைங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கைங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு அருமையான விஷயம். அந்த அருமையான விஷயத்தை எப்படி நம்ம பயன்படுத்துறது, எப்படி எடுத்துக்கிட்டு போகிறது, மக்களோட எப்படி ஒன்றி பழகிறது, நமக்கு தேவையான மனிதர்களை எப்படி நம்ம ஈர்க்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கற்றுக்கிற போகிறோம். அதுக்கான வாய்ப்பை அந்த நிகழ்ச்சியை பயன்படுத்திக்கலாம். என்று மனம்ங்கிறது 2 வகைப்படும். ஒன்று புலன்மனம், இன்னொன்று ஆழ்மனம். ஆழ்மனதில் பதியப்படும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தருகிறது. புலன்மனதில் ஏற்படும் உணர்வுகள் அனைத்தும் உடனே மறைஞ்சு போயிட்டே இருக்கிற மாதிரியான விஷயம். அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம இன்றைய தலைப்பை பார்த்துட்டே போகலாம். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வாரம் ஒரு சிறப்பான டாபிக் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நோட் பென் நம்ம நிகழ்ச்சிக்காக வச்சுக்கோங்க. இந்த வாரம் தொடர்ந்து நிறைய விஷயம், இன்னும் சொல்லப்போனால் மிக நுட்பமான விஷயங்கள், அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட் அப்படின்னா மகத்தான மாற்றங்கள் நடக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சிக்காக ஒரு நோட் பென் வச்சுக்கோங்க. ஏன்னா யாருக்கு என்ன டவுட், ஏன்னா உங்களுக்கு எந்த டாபிக் பற்றி இருந்தாலும் சரி, அது மன ரீதியாக, அறிவியல் ரீதியாக, இல்லை விஞ்ஞான ரீதியாக, இல்லை உங்களுக்கு ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்லை சட்ட ரீதியாக என்ன உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். ஒவ்வொன்றுக்கும் நமக்கு சார் ஃபிங்கர் டிப்ஸ் நமக்கு அதுக்கு மிக எளிய, இது ஒரு ப்ராப்ளமே கிடையாது, ரொம்ப சின்னதாக நம்ம பார்க்கும்போது நம்ம சரி பண்ணிக்கலாம், அதுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நேர் பார்க்கலாம். ஹலோ விழிப்புணர்வு வணக்கம். விழிப்புணர்வு வணக்கம். விழிப்புணர்வு வணக்கம். சொல்லுங்கம்மா.
வீட்டுல கன்சிஸ்டி நம்பர் இருக்கிறது. சரி, அதுக்கு என்ன பண்றதுங்க? எளிமையாக தீர்த்தரலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சென்ற வார நிகழ்ச்சி பார்த்துருந்தீங்கன்னா அந்த இறைசக்தியை எப்படி கூப்பிடுறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை நல்லா மூடிக்கிட்டு மூச்சை நல்லா உள்ளே இழுக்கணும். இழுத்து எனக்குள்ளே எல்லாம் உள்ள இறைசக்தி எனக்குள் பரிபூர்ணமாக நிரம்புகிறதுன்னு நினைங்க. அந்த அந்த இறைசக்தி என்னை கண் திருஷ்டியால் எதுவும் பண்ண முடியாது, என்னை பாதுகாக்கும், முழுமையாக பாதுகாக்கும் அப்படின்னு பண்ணுங்க. அதே இறைசக்தி உங்கள் இல்லம் முழுவதும் நிரம்புவதா நினைங்க. உங்கள் இல்லத்தில் உள்ள உங்கள் குழந்தைகள், உங்கள் கணவர், யாரையும் கண் திருஷ்டியால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைங்க. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் பயன்படுத்த பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் உணர முடியுமா? சண்டை போடுறதுனால தீர்வுகள் வரப்போறதே கிடையாது. ஆக்சுவலாக இன்னமும் சொல்ல போனால் தொழில்னா வருமானம் குறைவாக இருக்குதாம்மா. இதுக்கு நீங்கள் அந்த இறைசக்தியை இன்வைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுங்கிற ஒரு முறையை வச்சுக்கிறோங்கம்மா. கண்டிப்பாக விளக்கேற்றி ஏதாவது தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லி சாமி கும்பிட்டுவாங்க. ஏன்னா விளக்குங்கிறது வந்து 9 கிரகங்களை உள்ளடக்கிய ஒரு விஷயம். நமக்கு பார்க்குறதுக்கு அது வெறும் ஒரு குத்து விளக்குங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த குத்து விளக்கினுடைய அடிப்பகுதி குரு கிரகத்தை குறிக்குது, அதனுடைய தண்டு பகுதி பார்த்தீங்கன்னா புதன் கிரகத்தை குறிக்குது, அதனுடைய சுடர் பார்த்தீங்கன்னா சூரியனை குறிக்குது. இப்படி ஒவ்வொரு இதுவும் 9 கிரகங்களும் அதுக்குள்ளேயே அடக்கமாக இருக்குமா. அதை நீங்கள் காலையிலையும் சாயங்காலம் 2 நேரம் நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க. விளக்க வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டே வாங்கம்மா. எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் தீரும். இந்திய சமுதாயத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குமா. தீர்வு இல்லாத பிரச்சனையும் உலகத்தில் கிடையவே கிடையாது. நம்ம சரியான தீர்வை தேடி போகாதனால நமக்கு தீர்வு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக அந்த தீர்வை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். அவங்க வாழ்க்கை என்னம்மா? ஆமாம், டெய்லி பண்ணுங்க. பண்ண எப்போ பிரச்சனை குறையுதோ அப்புறம் ஒரு வேலையாக மாற்றிக்கிறங்க. இப்போ 2 வேலை பண்ணுங்க, அப்புறம் ஒரு வேலையை மாற்றிக்கிறங்க. வீட்டுக்குள்ள சாமி அறையில் பண்ணிக்கிட்டே வாங்க. நல்ல மாற்றம் தெரியும் பாருங்க நீங்க. சரி, நன்றி, வணக்கம். எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட மறு ஒளிபரப்பு அப்படின்னு சண்டே ஈவினிங் 5 to 6 வந்து ரிலே பண்ணுறாங்க. சாரோட மொபைல் நம்பர் ஸ்டீவலிக்கோட ஸ்க்ரோலிங் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் அப்படின்னு நீங்கள் வந்து லைவ் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் கால் பண்ணலாம். இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் கூட நீங்கள் கால் பண்ணலாம். ஹலோ, நான் விருதுநகர்லேருந்து பேசுகிறேன். நான் விருதுநகர்லேருந்து பேசுகிறேன். சரிங்க, டிவிக்கு பக்கமாக இருக்கீங்க, தள்ளி வந்து பேசுங்க. ரொம்ப அதிகமாக இருக்கு, எக்கோ ஆகுது. சொல்லுங்க. சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். விழிப்புணர்வு வணக்கம், சொல்லுங்க. எனக்கு வந்து மனசு சஞ்சலமா நைட்டுல தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. சரி, அது வந்து ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு அது எதையும் பண்ணிட்டு அது வந்து இது பண்ணிட்டுனாலும் அது பண்ண முடியல. அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க. நீங்க இரவு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னா நீ இரவுல படுக்கையில படுத்துக்கிட்டு 200லேருந்து 200, 99, 198, 199, 198, 197, 96ன்னு கீழ் நோக்கி எண்ணிக்கிட்டே வாங்க. அது நல்லா வந்துடும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க 150 வர்றதுக்குள்ளே நல்லா தூங்கிடுவீங்க. நம்பரை மேல இருந்து கீழ் நோக்கி எண்ணிக்கிட்டே வரணும். முதல்ல நீங்க நல்லா தூங்கி எந்திரிங்க. தூங்கி எந்திரிக்கிறதுக்கு வந்து ராத்திரி படுக்கும்போது நல்லா குளிச்சுட்டு படுங்க. குளிச்சுட்டு படுக்கும்போது இறைவன்கிட்ட வேண்டிட்டு திருநீர் வைக்கிறதுனா வச்சுக்கிட்டு படுங்க. எனக்கு நல்லா தூக்கம் வரும், என் தொழில் சிறப்பாக வரும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு படுங்க. முதல்ல உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். அதுக்கு பிறகு உங்களுடைய தொழில்களும் நல்லா வர ஆரம்பிச்சிடும். முதல்ல உங்களுடைய உடல் ரீதியாக உள்ள பாதிப்புகள் நீங்க உங்களுடைய தொழிலும் நல்லா வந்துடும். அதனால நீங்க விடாம செஞ்சு பாருங்க, நல்ல மாற்றம் கிடைக்கட்டும். மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். தேங்க்யூ சார். எனக்கு கண்டிப்பாக நம்மளோட நிகழ்ச்சி மூலம் அப்படின்னு நீங்கள் எந்த விதமான சந்தேகமே சார் வந்து அதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க தீர்வுகள். ஹலோ, ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். விழிப்புணர்வு வணக்கம். எந்த ஊருங்க, பேர் சொல்லுங்க. சேலத்துல பாலா பேசுறேங்க. விழிப்புணர்வு வணக்கம், சொல்லுங்கம்மா. தங்கச்சி பொண்ணுக்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா. அவ பிறந்தப்பயே கால் கொஞ்சம் வளைஞ்சி நடப்பாங்க. அதுக்காக 2 ஆபரேஷனும் நாங்க பண்ணணும். ஆனா இருந்தாலும் அவ நடக்கிறப்ப என்னால நடக்க முடியல அப்படிங்கிறா. ஒருத்தர் கையை புடிச்சுக்கிட்டு நடக்கிறா. இப்ப 13 வயசு ஆகுதுங்க. யூரின் வந்து அவளுக்கு குழந்தையிலேயே அதிகமா போயிட்டு இருந்தது. அதை செக் பண்ணணும். அது பிளாடர் வந்து கண்ட்ரோல் இல்ல
அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஆபரேஷன் பண்ணாலும் சக்சஸ்ன்னு சொல்ல முடியாதுன்னுட்டாங்க. 13 வயசு ஆகும் சார். நாங்களும் கோயில் அது இதுன்னு என்னென்ன ஆயுர்வேதம் இருந்து எல்லாமே பண்ணிட்டோம். ஆனா ஆரம்பத்துல இருந்ததுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கிறா சார். சரிம்மா, இப்ப வந்து ஏதாவது தீர்வு எங்களுக்கு கிடைக்கணும்னு கேக்குறேன். சரிம்மா, இந்த நடை வந்து சரியா இல்லைன்னா அதுக்கு இந்த யூரின் பிளாடர் ஒரு காரணமா. இந்த யூரின் பிளாடரை சரி பண்ணுறதுக்கு வந்து அக்குபஞ்சர் மருத்துவத்தில் அருமையான தீர்வுகள் இருக்குமா. உங்கள் பகுதியில் யாராவது நல்ல சிறப்பான அக்குபஞ்சர் வைத்தியம் யார் பார்க்குறான்னு கேட்டு அவங்கள்ட்ட போய் பாருங்கள். எளிமையான தீர்வு இருக்குது. ஒரு 15 சிட்டிங்குள்ளே கம்ப்ளீட்டாக சரியாயிரும். அப்படி கம்ப்ளீட்டாக சரியாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நடையுமே வர ஆரம்பிச்சிருமா. நடைக்கும் அந்த யூரின் பிளாடருக்கும் சம்மந்தம் இருக்குதுமா. நீங்கள் தாராளமாக உங்கள் பகுதியில் இருக்க எந்த ஒரு நல்ல ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் யாருன்னு கேட்டுக்கிறங்க. இல்லைன்னா எங்கே கூட்டம் நிறையா இருக்குதோ அவங்க நல்லா சிறப்பாக பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட பார்த்துக்கிறோமா. பார்த்தீங்கன்னா சரியா. நன்றி, வணக்கம். சரி, எனக்கு ஒரு ப்ராப்ளம். சொல்லுங்க. எனக்கு அல்சர் இருக்குங்க சார். சரி. ஆனா அது வந்து வயிறுல மட்டும் தான் பிரச்சனை இருந்துங்க சார். ரொம்ப தொந்தரவான ஒண்ணும் பண்ணாலும் சார். வெளியில சாப்பிட்டாவோ காரம் சாப்பிட்டாவோ தான் பிரச்சனை இருந்தது. ஆனா இப்ப வந்து சென்டர் பகுதியில வலி வருங்க சார். அப்புறம் தொண்டைக்கு வந்துருதுங்க சார். நானும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணணுங்க சார். அது வந்து அசிடிட்டி அதிகமாகுது உங்களுக்கு. ஆனா சரியாகல. இது உங்களுக்கு அந்த இது வந்து எதனால் அதிகமாகுதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அசிடிக் ஃபுட், அல்கலைன் ஃபுட்னு 2 ஃபுட் இருக்குதுமா. அதில் அசிடிக் ஃபுட்டுங்கிறது வந்து நம்முடைய பொரிச்ச உணவுகள் பூராமே அசிடிக் ஃபுட்மா. அல்கலைன் ஃபுட்டுங்கிறது எல்லாமே காய்கறிகள், பழங்கள், இது சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து அல்கலைன் ஃபுட்டு. உங்கள் சாப்பாடில் அல்கலைன் ஃபுட்டை அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறையும். இதுக்கு காலையில் எந்திரிச்சோன்னா என்ன பண்ணோம்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை இருக்குது இல்லையா, தலை, அதை வந்து ஒரு மிக்சியில் 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி மிக்சியில் போட்டு ஜூஸாக அடித்து அந்த ஜூஸ் குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னாவே அந்த பகுதியில் இருக்க புண்ணு பூரா ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அதில் குளோரோஃபில்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குமா அந்த இதில். அந்த குளோரோஃபில்லுக்கு புண்ணை ஆற்ற தன்மை இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைய கூட காலில் காயம் ஏற்பட்டுச்சுன்னா ஏதாவது இலையை கசக்கி அவங்க தடவுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த புண்ணு ஆறிடும் பார்த்தீங்கன்னா. காரணம் அதில் அந்த குளோரோஃபில் இருக்கிறதுனால. அந்த குளோரோஃபில் இருக்கிறதுனால உங்களுடைய அந்த குடல் பகுதி முழுக்க போய் அதை முழுமையாக சரிப்படுத்தி உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு தரும். உங்களை விட்டு இந்த இதுங்கிறது அல்சருங்கிறது காணாமலே போயிடும். நிம்மதியாக இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பொரிச்ச உணவுகளை தவிர்த்துக்கிற பாருங்க. காரத்தை குறைத்து கொள்ள பாருங்கம்மா. நன்றிம்மா. என்ன கொத்தமல்லி ஜூஸ் அப்படிங்கிற நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. என்ன உடலுக்கு வந்து அந்த அளவு நல்லது அப்படிங்கிற விஷயம். ஸோ கண்டிப்பாக அல்சருக்கு அவங்க புண்ணு வந்து ஆற்றக்கூடிய ஒரு இது இருக்கு. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். நான் சேலம் மாவட்டம் மேட்டூர் பேசுறேங்க. சொல்லுங்க சார். பையனுக்காக பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். கொஞ்சம் பலமா பேசுங்க. கிளியரா இல்லை. சொல்லுங்க. என்னோட பையன் வந்து இப்போ இந்த வருஷம் 9வது படிக்கிறாங்க. ஞாபகம் மறந்தே எனக்கு. அது பையன் வந்து நல்லா ஒழுக்கமான பையன். சரி. எந்த ஒரு இதுல அவனை குறை சொல்றது ஒண்ணு தெரியாதுங்க. ஆனா படிப்பு மட்டும் வீட்டு எல்லா இதுமே சராசரியா படிக்கிறாங்க. ஆனா மறந்துடுறான். அதனால இப்ப ஸ்கூல்ல வந்து 10th அனுப்புறது கொஞ்சம் சிரமம். இல்ல அதெல்லாம் படிக்க வச்சிடலாம். நான் சொல்றத செஞ்சுக்கிட்டே என்னால புரிய பேச முடியுங்க. சரி, அதை படிக்க வச்சிடலாம். நான் சொல்றதை செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பா அவர் சிறப்பாக படிச்சுடுவாரு. படிச்சதுக்கு பிறகு அவரை 10th அனுப்பிடுவாங்க. உங்களுடைய கவலை தீர்ந்துடும். சரிங்களா? சரி நான் சொல்ற தீர்வை கேளுங்க. நீங்க உங்க பிரச்சனையே திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. தீர்வு சொல்றத கேட்டுக்கிறங்க. உங்க பையனை அதை வந்து உங்களுடைய கவலையை மாற்றி உங்க பையன் மேல அக்கறையா காட்டுங்க. உங்கள் பையனை நினச்சி கவலைப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அந்த பையன் மேலே அக்கறையை அதை அப்படியே மாற்றினீங்கன்னா உங்கள் பையன் 10th வந்துடுவார். அப்புறம் அதுக்கடுத்து மேலே நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவார். கவலைப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. யார் எதுக்காக கவலைப்படுறதுனால எந்த மாற்றங்களும் நடக்க போகிறதே கிடையாது. நம்ம கவலையை தூக்கி எறிஞ்சிட வேண்டியதான். கவலைங்கிறது நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாது. கவலைங்கிற இடத்துல அக்கறைங்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிங்க. நான் அக்கறையாக என் பையனை பார்த்துக்குருவேன். என் பையனுடைய படிப்பில் குறைபாடாக இருக்குது, அவனால் படிக்க முடியலை, அதுக்கு அவனுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா நான் சொல்கிறது என்னென்னா, ஆக்சிஜன் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா அவனுடைய படிப்பில் கவனக்குறைவு ஏற்படும். அதுக்கு நான் ஒரு முத்திரையை வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். அந்த முத்திரையை டெய்லி செஞ்சுக்கிட்டு வர சொல்லுங்கள். தன்னை போல் ஆக்சிஜன் பாடியில் அதிகமாகும். அந்த ஆக்சிஜன் அதிகமாக அவனுடைய படிக்கிற தன்மை கூடும். சரிங்களா? இந்த 2 விரலையும் இப்படி வச்சுக்கிறங்க. இந்த பாருங்கள், இந்த கோயிலெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிலை இருக்கும்.
அதில் பார்த்தீங்கன்னா இப்படி 2 விரலையும் வச்சுக்கிட்டு அந்த முன்னாடி அந்த சாமிக்கு முன்னாடி இருக்கிற தெய்வத்துக்கு இப்படி வச்சுருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 விரலையும் ஒட்டி வச்சுட்டு 2 விரலை மேலே வச்சுருப்பாங்க. நல்லா மூச்சை உள்ளே இழுக்கணும், மெதுவாக மூச்சை வெளியில் விடணும். நல்லா மூச்சை உள்ளே இழுக்கணும், மெதுவாக வெளியில் விடணும். இதை பண்ணிக்கிட்டே வந்தார்னா அவர் உடலில் பிராணசக்தி அதிகமாக சேர ஆரம்பிக்கும். பிராணசக்தி அதிகமாக சேர 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 அவரால் ஞாபக சக்தியை வச்சுக்கிற முடியும். இது போக உங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய வல்லாரைக்கீரையை வாங்கி அவருடைய உணவில் ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் வல்லாரைக்கீரை ரெகுலராக கொடுத்துக்கிட்டே வாங்க. நிச்சயமாக அவருடைய படிப்பில் சிறந்து வழங்குவார். ப்ளஸ் வந்து அந்த தோப்புக்கரணை வந்து டெய்லி 12 தடவையாவது பிள்ளையாருக்கு முன்னாடி போட சொல்லுங்கள். போட சொல்ல வலது பக்க மூளையும் இடது பக்க மூளையும் சரியாக இயங்க ஆரம்பிக்கும். அந்த பையனுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். பயிற்சியை மட்டும் செய்ய சொல்லுங்கள். திருப்பி திருப்பி கவலைப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, நீங்க பயிற்சியை செய்ய சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்காக தீர்வுகள் நிறைய கொடுத்திருக்காங்க. 2-3 விதமா செய்ய சொல்லுங்க. கண்டிப்பா உங்க பையன் நல்லா படிப்பான். சரிங்களா? சரிங்க. தேங்க்யூ சார். சின்னதா ஒரு பிரேக் எடுத்துலாம். பிரேக் அப்புறம் சீக்கிரமா மீட் பண்ணுங்க. ஹெல்த்தா நல்லெண்ணெயில சமையல் பண்ணி சாப்பிடுறதும் ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தா நல்லெண்ணெயில ஹெல்த்தும் இருக்கு, டேஸ்டும் இருக்கு. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. ஹெல்த்தா நல்லெண்ணெய். ஹெல்த்தானது, டேஸ்டானது. ஹெல்த்தா நல்லெண்ணெய். லைவ் ஷோ பாரம்பரிய முறைப்படி செக்கில் ஆட்டப்பட்ட ஹெல்த்தா நல்லெண்ணெய் வழங்கும் மகத்தான மாற்றங்கள். காலர் இருக்காங்க, பார்க்கலாம். ஹலோ ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். விழிப்புணர்வு வணக்கம். சொல்லுங்க. உங்க பேரு ஊரு சொல்லிட்டு சொல்லுங்க. நான் சேலம் மாவட்டத்துல இருந்து சுமதி பேசுறேங்க மேம். ஓகே, சார் கிட்ட பேசலாம். சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். பையனுக்கு வந்து பசி எடுக்க மாட்டேங்குதுங்க சார். ஏதோ 2 பாய் சாப்பிட்றேன் சார், அதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டேங்கிறான். எத்தனை வயசாகுது? நான் 5 வயசு ஆகுது. சரி சரி சரிம்மா. சரி சொல்லுங்க. அதான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க சார். அப்புறம் உடம்பு வந்து ரொம்ப வீக்கா இருக்குங்க சார். அதுதான் கேட்கலான்னு பண்ணாங்க சார். டாக்டர்கிட்ட காட்டியிருப்பீங்கல்ல, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஹெல்த் டானிக் கொடுத்தாங்க சார், அவ்வளோதான் சார். வேற எதுவும் கொடுக்கலைங்க சார். சரி சரி. பிள்ளை எங்கேயாவது ஓடி விளையாடுறதுக்கு இடம் இருக்குதா வீட்டுக்கிட்ட? இடம் இருக்குங்க சார். பின்னாடி எல்லாம் போய் விளையாடுவாங்க சார். விளையாட விடுறீங்களா? விடுவாங்க சார். இப்ப வெயில் டைம்ங்கிறதுனால அதிகமா விடுறது இல்லைங்க சார். பொதுவா ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலே சொல்லி வச்சாங்க. நம்ம பிள்ளைகளை வெளியில போய் விளையாட விடாதது கூட ஒரு இந்த பசியின்மைக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கும் ஆக்சுவலா. ஆனா நீங்க அதை இது பண்றோம்னு சொல்றீங்க. பொதுவாக உங்களுடைய வீட்டில் செய்கிற சாப்பாட்டில் ஒரு இஞ்சியை எடுத்துக்கிட்டு அதை காலையில் தட்டி தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து சமைக்கிற எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டே வரணுமா. எது பண்ணினாலும் சரி, ஒரு சாம்பார் பண்ணாலும் சரி, ஒரு பொரியல் பண்ணாலும் சரி, வேறு எது பண்ணினாலும் அதில் கொதிக்க வச்ச இஞ்சி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா ஜீரண சக்தியே அதிகமாயிரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பையன் சாப்பிட்றது அதிகமாயிரும். வீட்டில் இருக்க எல்லாருமே அதிகமாக வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு வந்துருமா. இதை எளிமையான முறை இதை செஞ்சு பாருங்க. மாற்றம் கிடைக்கிறத வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். நிச்சயமா நல்ல ஆயிரும். நல்ல ஆனா இல்ல, நல்ல ஆயிரும். நல்ல ஆனதுக்கு பிறகு பேசுவேன் சார் அப்படின்னு சொல்லி போலங்க. நன்றி, வணக்கம். கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க கால் பண்ணி கேட்கலாம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். விழிப்புணர்வு வணக்கம் சார். மேடம் நான் திருமணம் தள்ளி போய் மேடம், அதுக்கு ஏதாவது சார்கிட்ட ஐடியா தாராளமா பேசலாமா? சார் கிட்ட பேசலாம். விழிப்புணர்வு வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். திருமணம் சார் முயற்சி பண்ணி தள்ளி போகுங்க சார், அதுக்காக பேசணும் இருக்கு. ஐயாவுக்கு எத்தனை வயசாகுது? 30 சார். 30 வயசுலாம் ஒரு வயசே கிடையாது. இன்னும் 90 வயசுக்கு வாழ போகிறோம்னா 3ல் 1 பங்கு தான் ஆகுது. அதனால் தள்ளி போகுதுன்னு நினைக்க வேண்டியதில்லை. எனக்கு விரைவில் திருமணம் நடக்கும்னு முதல்ல உங்கள் மனசுக்குள்ளே நம்பிக்கையாக டெய்லி சொல்லிக்கிட்டே வாங்க. உங்கள் ஆள் மனசில் அந்த பதிவு ஏற்படத்தான் உங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது சிறப்பாக அமையும். இது போக ஒவ்வொரு ஆணுடைய உடம்புலையும் 49% பெண் தன்மையும் 51% ஆண் தன்மையும் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொருடைய பெண்ணினுடைய உடலிலும் 49% ஆண் தன்மையும் 51% பெண் தன்மையும் இருக்குது. ஆக்சுவலாக இதில் ஏற்படுற இம்பேலன்ஸ் கூட ஒரு காரணமாக அமையலாம். இதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன அதே மந்திரத்தை எழுதிக்கிற முடியுமா? நோட் பென் பக்கத்துல வச்சிருக்கீங்களா? ஓம் சிவ சக்தி ஐக்கிய சொரூபின்யை நமக அப்படிங்கிற மந்திரத்தை அதிகமாக சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்கிற அந்த இது மாறி 2 தன்மைகளும் பேலன்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு சிறப்பான திருமண வாழ்க்கை அமையும். நிச்சயமாக அமையும்.
ஓகே சார், தேங்க்யூ. எழுதிட்டீங்களா? ஓம் சிவ சக்தி ஐக்கிய ஸ்வரூபின்யை நமக. ஓகேங்க சார், ஓகே. சரிங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க சொல்லலாம். ஓகே மேடம், ஓகே. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். கல்யாணம் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லணும், சரிங்களா? கண்டிப்பா மேடம். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு கண்டிப்பாக யாராக இருந்தால் நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக நம்ம கிளியர் ஆகிட்டு இருக்கு. ஆனந்த கவர்ம் அடுத்த என்ன வாரம் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி வந்து வெள்ளிக்கிழமை இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணி சொன்னால் இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஹலோ ஹலோ விழிப்புணர்வு வணக்கம். வணக்கங்க. உங்க பேர் சொல்லுங்க. நிலம் ஒண்ணு இருக்கலான்னு இருக்காங்க 2 வருஷமா. நிலமே வைக்க முடியலீங்க. தொழிலுக்கு போலன்னா தொழிலையும் போக முடியலீங்க. முதல்ல நிலத்தை வைக்கிறதுக்கு என்ன வழின்னு பாத்திரலாம் நம்ம. அதுக்கு உங்களுடைய நிலத்துல எந்த நிலத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த 4 மூலைகளில் ஒரு அடி ஆழத்துக்கு தோண்டிட்டு அதுல இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துக்கிறங்க. 4 மூலையிலையும் எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு சிவப்பு கலர் துணியில முடிஞ்சு உங்க வீட்டுல ஒரு முருகன் படத்துக்கு முன்னாடி அந்த மூட்டையை கொண்டாந்து சின்ன மூட்டையை கட்டி அதை முருகன் படத்துக்கு முன்னாடி வச்சிடணும். அந்த இடத்துல டெய்லி ஒரு விளக்கு போட்டு முருகா நீ தான் எனக்கு இந்த இடத்த நல்ல விலைக்கு விற்று கொடுக்கணுப்பான்னு ரெகுலராக ப்ரே பண்ணிக்கிட்டே வாங்க. 48 நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பான அளவில் அது வியாபாரமாகிறதுக்கு உதவியாக அமையும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு நீங்கள் கூப்பிட்டு சொல்லிக்கலாம். முதல்ல ஏதாவது ஒன்றை செய்யுங்க, அதுக்கு அடுத்தது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இதை செஞ்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சேனாவே தொழிலும் வந்துடும். தொழிலும் தானே சரியாயிடும். சரிங்களா? ஏன்னா இரண்டும் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக தொழிலும் சரியாக வந்துடும். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான நமக்கு சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் நமக்கு வந்து சார் வந்து மிக மிக எளிய முறையில் இன்னும் சொல்லப்போனால் நுட்பமான விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தா அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் அப்படின்னா மகத்தான வெற்றிகள் மகத்தான மாற்றங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நடைபெறும். ஹலோ ஹலோ விழிப்புணர்வு வணக்கம். விழிப்புணர்வு வணக்கம். பேசுறேன் சார். சொல்லுங்க சார். வேலையில இருக்கிறேன் சார். எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவாயிடுதுங்க சார். சரி. வீட்டுல 10 பைசா நிக்க மாட்டேது. சரி. அதான் சார் என்ன பண்ணாங்க. இதுக்கு வந்து முதல்ல நம்முடைய வருமானத்துக்கு ஏற்ற செலவு அளிக்கிறோமா அப்படிங்கிறது தெரியும். முதல்ல வரவு செலவு நோட்டு வாங்கி எழுதி பார்க்கணும். வரவு எவ்வளவு வருது, எதுக்கு நம்ம செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத எழுதி பார்த்தா தான் எது தேவையான செலவு எது தேவையற்ற செலவுங்கிறது 30 நாள் கழிச்சு தெரியும் ஆக்சுவலா. அதனால முதல்ல வரவு செலவு நோட்டு வாங்கி எழுதுங்க. இது போக ஆன்மீக ரீதியா ஒரு டெக்னிக் சொல்றேன், அதையும் பயன்படுத்தி பாருங்க. ஒரு பட்டை, இந்த பிரியாணியில போடுற ஒரு பட்டை, ஒரே ஒரு பேரிச்சம்பளம் சிவப்பு கலர் துணியில முடிஞ்சு நீங்க எந்த இடத்துல பணம் வச்சு எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல வைங்க. 30 நாளைக்கு ஒரு தடவை அதை மாத்திக்கிட்டே வாங்க. வர உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். பொருளாதாரம் அதிகமாகும். பொருளாதாரம் தங்குறதை நீங்க உணர்வீங்க. உணர்ந்ததுக்கு பிறகு நீங்க கூப்பிட்டு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் மகத்தான மாற்றம் ஏற்பட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் நிறைய டவுட்ஸ் நம்ம கேட்கும் போது போனால் நமக்கு ஆகட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஹலோ ஹலோ விழிப்புணர்வு வணக்கம். ஹலோ டிவிக்கு பக்கமாக இருக்க வேண்டாம், தள்ளி வந்து பேசுங்க. கண்டிப்பாக பேசலாம். உங்கள் பேர் ஊரு சொல்லுங்க. ஓகே, உங்க பேர் என்னங்க? கவிதா. ஓகே மேம், சார் கிட்ட பேசலாம். இல்ல, போன வாரம் வீட்டுல கெட்ட ஆவிகள்லாம் இருந்ததுன்னா உப்பு வைக்க சொன்னாங்க. சரி. அது வந்து எங்க வீட்டுல வெளியே வச்சா பசங்க எடுத்துருவாங்க. வீட்டுக்குள்ள வைக்கலாமா? வீட்டுக்குள்ளதான் 4 மூலையிலையும் நீங்க உப்பு வைக்கணும். ஒரு சின்ன கப்பில் பிளாஸ்டிக் கப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டு வீட்டோட 4 மூலையில் வச்சீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த கெட்ட இதுகள்லாம் விலகி நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும், வீட்டுக்கு வெளியில் வைக்கிறது இல்லை. வீட்டுக்குள்ளே வைங்க, கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். மகத்தான மாற்றம் நடக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த டாபிக் பற்றி இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா உளவியல் ரீதியாக அறிவியல் இல்லை சட்ட ரீதியாக என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணி கேட்கலாம். ஹலோ ஹலோ மேடம். விழிப்புணர்வு வணக்கம். நாங்க அமர்நாத் யாத்திரை போகணும்னு ஆசைப்படுறோம் மேடம். அது நடக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேக்குறீங்களா? சார் அதுக்கு முன்னாடி தீர்வு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
சத்யவதி பேசுறேன் மேடம், செவ்வாய்ப்பேட்டையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஓகே, சந்தோஷம். சார் அதுக்கு என்ன தீர்வு சொல்றாங்கன்னு கேட்கலாம். அமர்நாத் யாத்திரைக்கு போகணும்னு ஆசைப்படுறியா, அதுக்கு என்ன செஞ்சா நடக்கும்னு கேட்குறீங்க. அமர்நாத் படம் ஒன்று உங்கள் வீட்டில் வாங்கி நீங்கள் படுத்துருக்கிற ரூமில் ஒட்டி வைங்க. ஆக்சுவலாக அந்த அமர்நாத்தை வந்து டெய்லி ராத்திரி படுக்க போகும்போது பார்த்து கண்ணை மூடி அந்த அமர்நாத்துக்கு போனதாக நீங்கள் நினச்சிக்கிட்டே வாங்க. 48 நாளைக்கு அதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த அமர்நாத்துக்கு போகிறதுக்குரிய சூழ்நிலை உங்களுடைய ஆள் மனசு அதுக்குள்ளே அதை இது பண்ணி அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். நிச்சயமாக நீங்கள் அமர்நாத் சிறப்பாக போயிட்டு வருவீங்க. ஹலோ ஹலோ ப்ளீஸ், எந்த ஒரு நேராக இருந்தாலுமே லைன் கிடைச்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக ஒன்றா டிவி வால்யூம் குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா தள்ளி வந்து பேசுங்க. மொபைல் தானே, ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்க ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி லைன் கிடைச்சா ஃபர்ஸ்ட் எங்கள் டிவி வால்யூம் குறைச்சிக்கோங்க, தள்ளி வந்து பேசுங்க. ஹலோ ஹலோ விழிப்புணர்வு வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. மேடம், எந்த ஊருங்க சார்? கேட்டுட்டு இருக்கேன். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஓகே சார், சார் கிட்ட பேசலாம். சார் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. விழிப்புணர்வு வணக்கம். சார், எங்க பொண்ணுக்கு டேட் ஆஃப் மேரேஜ் ஆக மாட்டோம் சார். நாங்க ட்ரை பண்றோம். எத்தனை வயசாகுது பொண்ணுக்கு? சார், பொண்ணுக்கு எத்தனை வயசாகுது கேக்குறாங்க? 27 வயசு சார் பெண்ணுக்கு. 21 வயசுல ஒரு வயசா? இதுக்கு போய் வருத்தப்படலாமா? முதல்ல வருத்தப்படுறதை தூக்கி போடுங்க. முதல்ல வருத்தப்படுறதை விட்டுருங்க. விட்டுட்டு என் பொண்ணுக்கு சிறப்பான திருமணம் நடைபெறும் அப்படின்னு முதல்ல உங்கள் மனசுக்கு அழுத்தமாக நீங்கள் பல தடவை சொல்லிக்கிறீங்க. ஆக்சுவலாக அதை எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தமாக நீங்கள் சொல்லிக்கிறீங்களோ அது மூலமாக தான் உங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நீங்கள் உங்களுடைய ஆள் மனசில் என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கலைன்னு நீங்கள் திருப்பி அதை ரெக்கார்டாக நீங்கள் அனுப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்குரிய சூழ்நிலை தான் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் ஆள் மனசில் ஒரு நல்ல மருமகன் எனக்கு வந்துட்டார், என் மகளுக்கு சிறப்பான திருமண வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, நிச்சயமாக அமையும் அப்படின்னு அழுத்தமாக நம்ப ஆரம்பிங்க. நம்ப உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுறதை நீங்கள் நிச்சயமாக உணர முடியும். இது வந்து மன ரீதியாக உள்ள நுட்பம். இதே டயத்தில் வேறு இறை ரீதியாக என்ன பண்ணலாம்னா, உங்கள் வீட்டோட வடமேற்கு மூலையில் மாலையில் விளக்கேற்றிக்கிட்டே வரலாம். அது மூலமாக இறைசக்திகளோட உதவி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது திருமணங்கள் சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க. வருத்தப்படப்பட வருத்தம் தான் நம்மளை நோக்கி வருமே ஒழிய சந்தோஷம் நம்மளை நோக்கி வராது. தயவு செய்து எண்ணங்களில் மாற்றம் ஏற்படுத்துவதன் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். முதல்ல ஒவ்வொரு எண்ணமும் நம்முடைய மனசில் வேலை பார்த்துட்டு தான் வெளியில் போய் வேலை பார்க்குதுங்கிறது நல்லா உள்வாங்கிக்கிறங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் நம்மளை எடுத்துக்கிட்டு போகிற ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில் மகத்தான மாற்றம் ஏற்படும்னா நம்முடைய எண்ணங்களில் கவனம் வைக்க வேண்டும். தயவுசெய்து கவனம் வைங்க. நிச்சயமாக உங்கள் பொண்ணுக்கு சிறப்பான திருமணம் அமையும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. யாருமே லைன் கிடைச்சதுன்னு கண்டிப்பாக தள்ளி வந்து பேசுங்க, அப்போ தான் கிளியராக கேட்கும். ஹலோ சார், உங்கள் ஆடியோ கேட்கவே இல்லை. ஹலோ ஓகே சார், உங்கள் பேர் சொல்லுங்க. ஓகே, சார் கிட்ட பேசலாம். சுகர் நீங்கள் அந்த சிறு குறிஞ்சான்னு சொல்லிட்டு ஒரு பொடி இதில் எல்லா காதி கிராஃப்ட்லேயும் கிடைக்கும். அந்த சிறு குறிஞ்சான் வாங்கி ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. அது மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. சாப்பிட்டுக்கு வந்தீங்கன்னா சுகர் கட்டுப்படும். சுகர் முழுமையாக சரி பண்ணுறதுக்கான இன்னும் மருத்துவ முறைகள் வரல, ஆனால் கட்டுப்பாடாக வச்சுக்கிறதுக்கான முறைகள் இருக்குது. உணவுலையும் கட்டுப்பாடு வச்சுக்கிறோங்க. நிச்சயமாக நிம்மதியான சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சார், சின்னதாக ஒரு பிரேக் மட்டும் எடுத்துக்கலாம். பிரேக்கப் நம்ம சீக்கிரமாக மேட் பண்ணுவோம். ஹெல்த்தா நல்லெண்ணெயில சமையல் பண்ணி சாப்பிடுறதும் ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தா நல்லெண்ணெயில ஹெல்த்தும் இருக்கு, டேஸ்டும் இருக்கு. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. ஹெல்த்தா நல்லெண்ணெய். ஹெல்த்தானது, டேஸ்டானது. ஹெல்த்தா நல்லெண்ணெய். வெல்கம் த லைவ் ஷோ. மகத்தான மாற்றங்கள் நிகழ்ச்சி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு டாபிக், நமக்கு ஆள் மனசு, அதே இறை சக்தி பற்றி நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணி வாழ்க்கையில் வெற்றியை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஹலோ சார், வணக்கம் சார். விழிப்புணர்வு வணக்கம், சொல்லுங்க. ஏகப்பட்ட பிரச்சனை சார், வீட்டுல ஏகப்பட்ட கஷ்டங்கள். சரி, அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க சார். முதல்ல இந்த பிரச்சனைங்கிற வார்த்தையை தூக்கி போட்டுறணும். என்ன பிரச்சனை எல்லாமே நம்ம உருவாக்கணும் தான், புதுசாக வெளியிலேருந்து வரல.
அது வந்துருச்சு. வந்த பிரச்சனையை எப்படி நம்ம சந்திக்க போகிறோம், எப்படி அதிலேருந்து ஜெயிக்க போகிறோம், இதை பற்றி நம்ம சிந்திக்கலாம் ஆக்சுவலாக. சரியா? முதல்ல பிரச்சனைங்கிற வார்த்தையை தூக்கி போட்டுருங்க. உயர உயர பர வானம் உன் வசப்படும்னு ஒரு மந்திரம் சொல்கிறோம். அந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வாங்க. உயர உயர பர வானம் உன் வசப்படும். இந்த மந்திரத்தை சும்மா இருக்க நேரம் எப்பப்போலாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்போலாம் நீங்கள் அதிகமாக சொல்லிக்கிட்டே வாங்க. சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுறதை நீங்கள் உணர முடியும். பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைனா பிரச்சனை மட்டும்தான் வரும். பிரச்சனையை விட்டு நம்ம எப்படி வெற்றி அடைகிறது? பிரச்சனைக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம காரணமாக இருந்துட்டோம், இல்லாமல் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் வந்துருச்சு. வந்த பிரச்சனையை திருப்பி திருப்பி நம்ம சிந்திக்கிறதுனால எந்த மாற்றமும் நடக்கவே நடக்காது. பிரச்சனையிலேருந்து நம்ம ஜெயிக்கணும்னா, நீங்கள் இன்னுமே உங்களை மாற்றிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் இருக்குது, நான் சொல்லித்தரேன். அந்த டெக்னிக்கை செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய வலது கையில் வாட்ச் கட்டுறாளாக இருந்தால் இடது கையில் வாட்சை கட்டி பழகுங்க. இடது கையில் மோதிரம் போட்டிருந்தீங்கன்னா வலது கையில் மோதிரம் போட்டு பாருங்கள். சட்டை போடும்போது எப்போவுமே வலது கையில் போட்டு இடது கையில் நீங்கள் போடுற ஆளாக இருந்தால் இப்போலேருந்து இடது கையில் சட்டையை முதல்ல மாட்டுறதை மாட்டி வலது கையில் ரெண்டாவது மாட்டுங்க. இப்படி மாட்டும் போது உங்கள் மூளை உங்களுக்கு ஒத்துழைக்காது, மாட்ட வராது. ஆனால் நீங்கள் இதை ரெகுலராக செய்ய 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 உங்கள் மனசில் வந்து இப்போ இருக்கிற அந்த பிரச்சனைங்கிற பதிவு மாறி உங்கள் மனசில் வந்து மாற்றத்துக்கான விதைகள் விதைக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்துக்கான சிந்தனைகள் உங்களுக்கு வரும். அது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். அது மூலமாக வெற்றி வரும். அது மூலமாக மகத்தான சாதனைகள் உங்களால் புரிய முடியும். இது எல்லாமே நடக்கும். இது எல்லாமே சிம்பிளான டெக்னிக்கில் நான் சொல்கிற எல்லாமே மிக மிக எளிய முறை. ஆனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வலிய முறைங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. சட்டையை வலது கையை முதல்ல மாட்டிட்டு அதுக்கு பிறகு இடது கையை மாற்றவராக இருந்தால் இடது கையை முதல்ல மாட்டிட்டு வலது கையை ரெண்டாவது மாட்டுங்க. இல்லை இடது கையில் முதல்ல மாட்டிட்டு வலது கையில் மாற்றவராக இருந்தால் வலது கையில் முதல்ல மாட்டிட்டு இடது கையில் மாட்டுங்க. இதை முதல்ல ஒரு பழக்கமாக கொண்டாங்க. உங்களோட மைண்ட் வந்து மைண்ட் கண்டிஷனிங்னு பேர். இதுக்கு பேர் மனம் வந்து கட்டுப்பாட்டில் இருக்குன்னு பேர். அதனால் வேறொரு சிந்தனையை சிந்திக்க முடியாத நிலையில் இருக்கீங்க. அதுக்கு நான் சொல்கிற இந்த எளிய நுட்பத்தை பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் கண்டிஷன் பண்ணப்பட்ட மைண்டு வந்து புதிய சிந்தனைகளை நோக்கி போகும். இந்த கண்டிஷன் மைண்ட்னா என்ன நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, சின்ன யானைக்குட்டியை ஒரு கயரில் கட்டி போட்டுருவாங்க. அந்த கம்பியை அதை அக்க முயற்சி ஒன்றும் முடியவே முடியாது. ஆனால் அது பெரிய யானையாக ஆனதுக்கு பிறகு ஒரு சின்ன கயரில் கட்டி போட்டிருப்பாங்க. அப்போ கூட அந்த யானை தன்னால் அதை அத்தர முடியாது அப்படிங்கிற மனசு அதுக்கு பதிவாயிடும். இதுக்கு பேர் தான் கண்டிஷனிங் மைண்ட். இது மாதிரி உங்களுக்கு கண்டிஷனிங் மைண்டாக பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, கடன் இருக்குது, வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, துன்பம் இருக்குது, துயரம் இருக்குதுன்னு பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஆள் மனசில் வெற்றி அடைவேன், மகத்தான மாற்றங்கள் அடைவேன், உயர்ந்த நிலையை அடைவேன், என்னால் சாதிக்க முடியும், சாதிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற பதிவுகள் நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். செஞ்சு பாருங்கள். இந்த பயிற்சியை செஞ்சு பார்த்ததுக்கு பிறகு நீங்களே கூப்பிட்டு சொல்லுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்பட என்னுடைய வாழ்த்துக்கள். ஹலோ. சரி, ஓகே. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியாக நம்ம முன்னேறணும் அப்படின்னு உயர உயர பர வானம் உன் வசப்படும் அப்படிங்கிற மந்திரம் முடிஞ்ச வரைக்கும் சொல்லலாம். நீங்கள் எழுதி கூட பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்குள்ள பலன் நல்லா இருக்கும். ஹலோ. ப்ளீஸ், நானும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், யாராலும் லைன் கிடைச்சா டிவி பக்கமாக வேணால் தள்ளி வந்து பேசுங்க. அப்போ தான் நீங்கள் பேசுறது கிளியராக இருக்கும். ஹலோ. மேடம் சொல்லுங்க. ஓகே, டிவிக்கு பக்கமா தள்ளி வந்து பேசுங்க. லைன் கட் ஆகும். ஹலோ. விழிப்புணர்வு வணக்கம். சொல்லுங்கம்மா. என்ன சொல்றீங்க? சரி, ஓகே. என்ன கேட்குறது நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணதுக்கப்புறம் கால் பண்ணுங்க. அது மாதிரி காலர்ஸ் கூப்பிட்றவங்க வந்து கூப்பிட்ட உடனே ஒன்று டிவி கிட்ட இருங்க, இல்லை டிவியை விட்டு தள்ளி வந்துருங்க, இல்லாட்டினா டிவியோட சவுண்டை குறைஞ்சிருங்க. நமக்கு இருக்கிறது 1 மணி நேரம். பிரச்சனை வந்து ஏராளமான பேருக்கு பிரச்சனை இருக்குது. அதுக்கான தீர்வுக்காக அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அவங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைச்சிங்கன்னா எல்லாருக்கும் தேவையான கருத்துக்கள் முழுமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஹலோ. ஹலோ. விழிப்புணர்வு வணக்கம். விழிப்புணர்வு வணக்கம் மேம். நான் சேலத்துலேருந்து பேசுறேன் மேம். உங்க பேர் என்னங்க? சார் கிட்ட பேசலாம். பேரு விஜயாங்க மேம். ஓகே, சொல்லுங்க. சார் கிட்ட பேசலாம். சார் நான் வேலையில இருக்கிறேன் சார், டெம்பரரியா. சரிம்மா. 10 வருஷமா அதுலயே இருக்கிறேன் சார். எது பறந்தாக மாட்டேங்குது, எதுவும் ஆக மாட்டேங்குது சார். என்ன வேலையிலமா இது இருக்கீங்க? சார் நாங்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல மசூரா இருக்கோம். சரிம்மா, நீ விடாம அதை தொண்டா நினைச்சு செஞ்சுக்கிட்டே வாங்கம்மா. இப்போ வேலையா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல,
இதை தயவு செய்து துண்டா உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பா நினைச்சு செஞ்சுக்கிட்டே வாங்க. அப்படி செய்ய உங்களுக்கு ஆன நிரந்தரமா அந்த வேலையை ஆகுமா. நம்ம அதை வேலையா நினைக்கிற வரைக்கும் நமக்கு மேல இருக்கிறவங்களும் அந்த வேலையா தான் பார்ப்பாங்க. நமக்கு வேலையா கொடுத்தா அதுல பல்வேறு கமிட்மெண்ட் இருக்குன்னு நினைப்பாங்க. நீங்க அதை வந்து துண்டா செய்யுங்க. ஏன்னா ஒரு சிறந்த மருத்துவ இதுல வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நான் எனக்கு செய்ய தொண்டு செய்யறது கிடைச்ச வாய்ப்பா நினைச்சு நான் செய்யறேன்னு உங்க மனப்பூர்வமா நீங்க நம்பி செஞ்சுக்கிட்டு வாங்க. செஞ்சு பாருங்க. 6 மாசத்துக்குள்ள உங்க மனசு முழுமையா எப்போ நம்பி செயல்படுதோ அப்போ உங்களுக்கு அந்த வேலை வந்து பெர்மனன்ட் ஆயிருமா. சரிம்மா, நன்றிம்மா, வணக்கம். நன்றி. நம்ம நிகழ்ச்சியில் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும்தான், டிவிக்கு பக்கமாக இருக்கணும், தள்ளி வந்து மட்டும் பேசுங்க. ஹலோ ஹலோ, லைனில் இருக்கீங்களா? சரி, ஓகே. லைன் கிடைச்சதுக்கப்புறம் மௌனம் மருந்து ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. நம்ம நிகழ்ச்சியோட மறு ஒளிபரப்பு அப்படின்னு சண்டே ஈவினிங் 5 o'clock நம்மளே பண்ணுறாங்க. ஓகே, ஆஸ் அ காலர்ஸ் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணாதான். ஏன்னா நீங்கள் எந்த விதமான டாபிக் கேட்டாலும் அத்தனைக்கும் சார் வந்து நமக்கு மிக மிக எளிய முறையில் நமக்கு அதுக்குள்ள தீர்வுகள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, நான் விழிப்புணர்வுங்களா? விழிப்புணர்வு. வணக்கம், சொல்லுங்க சார். இந்த மாதிரி இடுப்பு வலிங்க சார், ஆபரேஷன் பண்ணணுங்க சார் இடுப்பு வலிக்கு. சரி, ஹலோ, சொல்லுங்கம்மா, கேட்டுட்டு சொல்லுங்க. அதனால வலி இருக்குதுங்க சார், மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் கேட்கலைங்க சார், அதான் என்ன பண்றது? இடுப்பு வலிக்கு வந்து சிறப்பான மருத்துவங்கிறது நீங்க அக்குபஞ்சர் மருத்துவத்தில் போய் பாருங்கம்மா. உங்கள் பகுதியில் யாரும் அக்குபஞ்சர் பார்க்குறாங்கன்னு பாருங்கம்மா. அவங்கள்ட்ட போனீங்கன்னா 3 நாள்லேயே அந்த இடுப்பு வலி சரியாயிருமா. போய் பாருங்க, வித்தியாசம் தெரியும். சரிங்க சார், ஓகே, ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். இல்லை, நல்ல வேலை ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே கேட்டதுனால பரவாயில்ல. ஏன்னா எந்த ஒரு சர்ஜரி அப்படிங்கிற முன்னாடி கொஞ்சம் நம்ம யோசிச்சுட்டு செய்யணும். ஹலோ ஹலோ, இளம்பிலிருந்து வீட்டு பேசுறேங்க. ஓகே, விழிப்புணர்வு. வணக்கம் சார், கொஞ்சம் தள்ளி வாங்களே, எக்கோ ஆகுது ப்ளீஸ். அப்படிங்களா? சரிங்க, இப்போ கேட்குறீங்களா? இப்போ கிளியராக இருக்கு சார், கிட்ட பேசலாம். சரிங்க சார். விழிப்புணர்வு. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் வீர்பதி. சொல்லுங்க. அமௌண்ட் வெளியே கொஞ்சம் மாறிடுது சார், அது வசூல் ஆக மாட்டேங்குது, என்ன சார் பண்றது? வேற வழியே இல்லை, கொடுத்துட்டீங்க. யாருக்கெல்லாம் கொடுத்தீங்களோ அவங்க பேர் பூராத்தையும் லிஸ்ட் எழுதுங்க. சரிங்க. அவங்க பேர்ல எவ்வளவு ரூபா தரணுங்கிறத எழுதுங்க. சரிங்க. 2 காப்பி எழுதிக்கிறங்க. அதில் ஒரு காப்பியை டெய்லி யாரெல்லாம் உங்களுக்கு பணம் தரணுமோ அவங்க எல்லாரையும் நீங்கள் கும்புற சாமிக்கு முன்னாடி உட்காந்து, கடவுளே இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், இவங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள், தொழிலில் இருக்கிற பிரச்சனை சரியாகி எனக்கு தர வேண்டிய பணத்தை முழுமையாக தரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வாங்க. அவங்க நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பணம் வரும், அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற மனநிலையே வரும். நம்ம அவங்களோட சண்டை போடுறதுனால பணம் வராது. ஆக்சுவலாக முதல்ல அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. இது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, அதே மாதிரி எழுதின பேப்பரில் ஒரு காப்பியை எடுத்துக்கிறங்க. அதில் வந்து எனக்கு வர வேண்டிய பணம், அவங்க எல்லார் பேரையும் எழுதிட்டு அவங்கள்ட்ட இருந்து எனக்கு வர வேண்டிய பணம் முழுமையாக வந்து சேர வேண்டும்னு எழுதிக்கிறங்க. எழுதிட்டு அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு இந்த படிகார கல்லுன்னு சொல்லி கேளுங்க. கடையில் கேட்டிங்கன்னா, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்பர் ஷாப்லாம் சேவ் பண்ணதுக்கு பிறகு மேலே அந்த ஒரு காரக்கல் போட்டு தேய்ப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது இப்போ தேய்க்கிறது இல்லை. ஆனால் நாட்டு மருந்து கடையில் அந்த கல் கிடைக்கும். அந்த கல்லை வாங்கி அந்த பேப்பரில் கட்டி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல தொங்க விட்டுருங்க. அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி கரைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கு காசு தரணுமோ அவங்களுக்கு தரணுங்கிற மனநிலையை தரும். இந்த 2ஐயும் செஞ்சுக்கிட்டே வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். ஆனால் அவங்க நல்லா இருக்கணுங்கிறத வாழ்த்தணும். வாழ்த்த தான் கிடைக்கும். வேறு வழியே கிடையாது. கொடுத்தாச்சுன்னா வாங்குறதுக்கு அவங்களுக்காக நம்ம சாமி கும்பிட்றத தவிர ஒரு வழி இல்லையா? சரிங்க சார். என்னங்க சார், ஜவுளி வியாபாரம் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ரொம்ப பிசினஸ் டல்லா இருக்குங்க, வருமானமே இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன். சரி, ஜவுளி வியாபாரத்தில் இன்னைக்கு புதிய இது நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. பெரிய பெரிய மால்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் நீங்கள் எந்த துறை செய்கிறீங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கால் மிதியடியெல்லாம் பண்ணுறாங்க, பெரிய லெவலில் வருமானம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி காலத்துக்கு ஏற்றாற் போல் நம்முடைய தொழிலில் எது செஞ்சால் வியாபாரம் ஆகுமோ அதை செஞ்சு வியாபாரத்தை பெருக்கணும். எனக்கு என்னதான் தெரியும், இதைத்தான் நான் வியாபாரம் பண்ணுவேன், இதைத்தான் விற்க முடியும்னா இன்றைய காலத்தில் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால் நீங்கள் தொழிலை கவனித்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தீர்வு தெரியும். நன்றி. தேங்க்யூ. நம்ம சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் வரும், சீக்கிரமாக மேக் பண்ணுவோம். ஹெல்த்தா நல்லெண்ணெயில சமையல் பண்ணி சாப்பிடுறதும் ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தா நல்லெண்ணெயில ஹெல்த்தும் இருக்கு, டேஸ்டும் இருக்கு. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. ஹெல்த்தா நல்லெண்ணெய். ஹெல்த்தானது, டேஸ்டானது. ஹெல்த்தா நல்லெண்ணெய்.
வெல்கம் த லைவ் ஷோ மகத்தான மாற்றங்கள் நிகழ்ச்சின்னு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த காலர் பார்க்கலாம். ஹலோ ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். வணக்கம் மேடம். சார் கிட்ட பேசலாம். பேரு ஊரு சொல்லுங்க. கீர்த்திகா பேசுறேன். ஓகே, சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். கீர்த்திகா, விழிப்புணர்வு வணக்கம். சொல்லுங்க. எங்க வீட்டுக்கார சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு, அது என்ன பண்ணலாம்? சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரா? ஒன்னே ஒன்று சொன்னா கேட்பாரான்னு பாருங்க. அவருக்கு ஒரு இடுப்புல ஒரு சிவப்பு கயிறு கட்டுங்க, உங்களுக்கும் இடுப்புல ஒரு சிவப்பு கயிறு கட்டிக்கிறங்க. கட்டிக்கிட்டா சொல்றதை கேட்பாரு. நீங்க அதையாவது பண்ண வைங்க, எல்லாமே சரியாயிருச்சு. ஆமா, கடையில தான் அருணா கயிறு சிவப்பு, அதுல சிகப்பு கலர் கயிறு உங்களுக்கு ஒண்ணு சாருக்கு ஒண்ணு கட்டிக்க சொல்றாங்க. கட்டி பாருங்க, மாற்றம் தெரியும். அவருக்கும் இடுப்புலயே இடுப்புலயேவா? ஆமா, 2 பேர் இடுப்புலையும் கட்டிக்கணும். அடுத்த வாரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சரிங்களா? சரி, தேங்க்யூ. என்ன சார் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா மிக மிக எளிய முறையில் நீங்கள் அவ்வளோ காசு பணம் கூட செலவு பண்ணக்கூடியது இல்லை. ஆனால் அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் அப்படின்னு இவ்வளோ பெரிய மாற்றம் நடக்குமா, மகத்தான மாற்றம் நடக்குமா, நீங்களே ஆச்சரியப்படும். அந்தளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஹலோ ப்ளீஸ், நானும் நிறைய தடவை சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்ல வைக்க வேணாம். லைன் கிடைச்ச யாருனாலும் டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. ஹலோ ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம் சார். ஹலோ சார், டிவிக்கு பக்கமா இருக்கீங்க, தள்ளி வந்து பேசுங்க. ஹலோ மேம் சொல்லுங்க. விழிப்புணர்வு வணக்கம். விழுப்புரம் வணக்கம் மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எல்லா வசதியும் தோட்டம் எல்லாம் இருக்கு. சரி, அது எங்களுக்கு நல்லா சந்தோஷமா அமைச்சுக்க முடியல, எல்லாமே பிரச்சனையாவே இருக்கு. சரி. பசங்களும் ஒரு பையன் வேலைக்கு போயிட்டு இருக்கிறான், அவனும் இது கரெக்டா போக மாட்டேன்றான். பசங்களோட சேர்ந்துட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறான். சரிம்மா, உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறதுனால நீங்கள் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி குத்து விளக்க வச்சு டெய்லி காலையிலையும் சாயங்காலம் பூஜை பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி குத்து விளக்குக்கு பூஜை பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்ததுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். ஆமாம், கண்டிப்பாக 5 முகமே ஏற்றி கும்பிடுங்க. கண்டிப்பா மாற்றணும். நானும் நிறைய தடவை சொல்லிட்டேன், யார் நம்ம லைன் கிடைச்ச ஃபஸ்ட்டு டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிக்கணும், தள்ளி வந்து பேசுங்க. ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய காலர்ஸ் வந்து நான் ஸ்டாப் கால்ஸ் வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கும் வழி கொடுக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படிங்கும்போது டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம நிகழ்ச்சி அப்படின்னா வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு ஈவினிங் 6 to 7 லைவ் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி சண்டே ஈவினிங் 5 மணிக்கு ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஏதாவது மருந்துகளாகட்டும், இல்லை முத்திரைகளாகட்டும், இல்லை எந்த ஒரு விஷயமும் திரும்பி கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் கேட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று உங்கள் ஃபேமிலிக்காக, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஹலோ ஹலோ, ஆழ்மனம்னு ஒன்று இருக்குமா, நீங்கள் அந்த ஆழ்மனங்களை பயன்படுத்தி பழகுங்க. வாழ்க்கையில் மனசை பயன்படுத்துகிற மூலமாக எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வராது. ஆழ்மனசை பயன்படுத்துவதன் மூலமாக தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். அப்படிங்கிற செய்தியை நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்க. உள்வாங்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். ஹலோ ஹலோ, பேசலாம் சார் கிட்ட பேசலாம். மொபைல் தான் தள்ளி பேசுறேன் சார். வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் சார். வீடு எதுவும் கட்ட முடியல. சரி. ஹலோ, டிவிக்கு தள்ளி வந்து பேசுங்க, அப்பதான் தெளிவா கேட்கும் உங்களுக்கு. சொல்லுங்க சார். சொந்த வீடு கட்டணும்னு சொன்னீங்க. சொந்த வீடு கட்டணும். ஆமாமா, சொந்த வீடு கட்டணும்னு இருக்கேன். ஒன்றும் கட்டவே முடியல. உங்க பேரை எழுதி உங்க பேரை எழுதிக்கிறீங்க. உங்க பேர் என்ன? சண்முகம். விழிப்புணர்வுடன் இருப்பேன் அப்படின்னு டெய்லி எழுதிக்கிட்டே வாங்க. ஒரு 108 தடவை எழுதிக்கிட்டே வாங்க. 48 நாள் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு என்னங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல அந்த விழிப்புணர்வை உங்களுக்குள்ள கொண்டுகிட்டு வந்தால் தான் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் முழுமையாக தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் பேரை போட்டு விழிப்புணர்வுடன் இருப்பேன் அப்படின்னு மட்டும் 108 தடவை டெய்லி எழுதிக்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கான தீர்வு தெரியும். தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சியில் அப்படின்னு உங்களுக்கு எந்த விதமான டாபிக் பற்றி சந்தேகம் தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஒன்று மட்டும் டிவிக்கு பக்கமாக தள்ளி வந்து மட்டும் பேச கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். ஹலோ, நான் அம்மாப்பேட்டையிலேருந்து பேசுகிறேங்க. ஓகே மேம், சார் கிட்ட பேசலாம். ஹலோ சார். விழிப்புணர்வு வணக்கம், சொல்லுங்க.
இல்லைங்க, எங்க மகன் பிடெக் முடிச்சுட்டு 3 years ஆச்சு. வேலைக்கு தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். ஏன் ரொம்ப வருத்தமா இருக்கு. பிடெக் முடிச்சுட்டு ஏன் வேலைக்கு போகாம இருக்காரு? என்னங்க? பிடெக் முடிச்சுட்டு ஏன் வேலைக்கு போகாம இருக்காரு? வெளியில பாத்துக்கிட்டே தாங்க இருக்கான், போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கான், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜாப் இன்னும் கரெக்டாக அமையல. அதுக்கு அவனுக்கு ஃபீலிங்கா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அப்படியா? அந்த உயர உயர பெற வானம் உன் வசப்படும் அப்படின்னு ஒரு மந்திரம் சொன்னோம். ஆக்சுவலாக இந்த மந்திரத்தை உங்கள் பையனை சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லுங்க. 48 நாளைக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் சொல்ல சொல்லுங்க. நிச்சயமாக அவருக்கான வாய்ப்பு தெரியுமா? கண்டிப்பாக அவர் 48 நாளைக்குள்ள வேலைக்கே போயிடுவார். ஆனால் அவர் விடாமல் சொல்கிறத பொறுத்து தான் இருக்கு. அப்படிங்களா? இதை அதிகமாக சொல்ல சொல்லுங்க. நிச்சயமாக உங்கள் பையன் மந்திரங்களா? ஆமாம், உயர உயர பெற வானம் உன் வசப்படும், இதுதான் மந்திரம். இதை விடாமல் சொல்ல சொல்லுங்க. சரிங்க, விடாம சொல்ல சொல்லுங்க. நிச்சயமா உங்க பையனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்படிங்களா? நன்றிம்மா, வணக்கம். ரொம்ப தேங்க்யூ. நன்றி. எழுதிக்கோங்க மேம். எழுதிட்டீங்களா? என்ன எழுதிங்களே, ஒரே நிமிஷம் சொன்ன மாதிரி மறந்துருங்க. சொல்லுங்க. உயர உயர பர வானம் உயர பர வானம் உன் வசப்படும். வானம் வசப்படும். உன் வசப்படும். உன் வசப்படும். உன் வசப்படும். ஆமா, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் எழுத சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க. நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகேங்க, ரொம்ப தேங்க்யூ. நன்றிம்மா, நன்றி. என்ன சின்ன சின்ன விஷயங்கள் மிக எளிய முறையில் நமக்கு வந்து தீர்வுகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம் சார். விழிப்புணர்வு வணக்கம் ஐயா. புக்கு மாதிரி போட்டு கொடுங்களேன் சார். அது புக்கு மாதிரி சொல்ல முடியாதுங்க. பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன கேட்குறாங்களோ அதுக்கான தீர்வுகள் தான் சொல்ல முடியும். புக்கு மாதிரி ஏகப்பட்ட புக்குகள் வந்திருக்கு, யாருமே அதை பயன்படுத்த. நன்றியா. இல்ல, புக்கு ஏராளமான புக்கு மார்க்கெட்ல கிடைக்குதா, புக்கு வேணும்னா வாங்கி பார்த்துக்கலாம். இது வந்து பிரச்சனைகளுக்கான தீர்வு, அவங்களுடைய பிரச்சனைக்கு தான் நம்ம தீர்வு சொல்ல முடியும். ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு விதமானது, அது அவங்களுடைய ஆள் மனசுல வேலை பார்த்து மாற்றங்களை ஏற்படுத்தணும். நீங்க இப்ப கணவன் மனைவி ஒற்றுமைன்னு சொன்னா நீங்க அண்ணன் கட்ட சொல்றீங்க. சரிங்க, நன்றியா, நன்றி. இந்த மாதிரி ஜெனரல் கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா ஐயா? எனக்கு புத்தகம் போடுவதில்லை என்னுடைய நோக்கம். என்னுடைய நோக்கம் மக்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்திலிருந்து அவர்களை மீட்பதற்கான நோக்கம். நானும் அதுக்காக கேட்கறேன். நன்றியா, வணக்கம். ஓகே, என்ன உங்களோட கருத்துக்கு நன்றி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டவுட்ஸ் இருக்கு, சந்தேகம் இருக்கு. என்ன பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி தான் தீர்வு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ புக்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஏராளமான புக்கு மார்க்கெட்டில் இருக்க அந்த புக்குகளை யாருமே வாங்கி பார்க்குறதே கிடையாது. ஏன்னா அந்த புக்குகளில் இருக்கிறதுல கொஞ்சம் சரியான விஷயங்கள் இருக்குது, நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு சரியாக இருக்காது. அதனால் அவங்க புக்குகளை வாங்கி படிக்கிறது இல்லை. புக்கு மார்க்கெட்டில் ஆயிரக்கணக்கான புக்கு இருக்குது. அதை படித்து யாருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை ஏற்படுத்திக்கிற மாட்டேங்கிறாங்க. அதனால் புக்குகள்லாம் இன்றைக்கி தயார் பண்ணுறதே காசு கூடுது, அதை விற்று முடிக்கிறதுங்கிறலாம் ரொம்ப பெரிய வேலை. நான் அப்புறம் அதுக்காண்டி நான் மந்திரங்களை சொல்லி வியாபாரம் பண்ணுங்கிற அளவுக்கு ஆகி போயிடும் என்னுடைய நிலைமை. ஓகே சார். ஸோ கண்டிப்பாக ஆஸ் அ காலர்ஸ் வந்து நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கு தகுந்த தீர்வுகள் சொல்லிட்டு இருக்கேன். அது நீங்கள் முயற்சி அதே மாதிரி தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்குள்ளான வெற்றி கிடைக்கும், மகத்தான வெற்றி கிடைக்கும். சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்து விட்டோம். ஆஸ் யூஷுவல் என்ன நான்ஸ்டாப் காலர்ஸ் வரீங்க, தவிர்க்க முடியாத காரணம். நீங்கள் சாரோட மொபைல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்னிங் ஒரு 10 o'clock மாதிரி நீங்கள் கால் பண்ணி பேசலாம். நம்மளோட நிகழ்ச்சியோட மறு ஒளிபரப்பு சண்டே ஈவினிங் 5 மணிக்கு ரீல் ஆகும். நீங்கள் பார்க்கலாம். அது மந்திரங்களாகட்டும் இல்லை முத்திரைகளாகட்டும் சொன்ன தீர்வுகள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரீட்டெயில் கஸ்டமர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதே சந்தோஷமாக அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 நம்ம நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம். விழிப்புணர்வு வணக்கம். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. நன்றி, வணக்கம். ஹெல்த்தா நல்லெண்ணெயில சமையல் பண்ணி சாப்பிடுறதும் ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தா நல்லெண்ணெயில ஹெல்த்தும் இருக்கு, டேஸ்டும் இருக்கு. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. ஹெல்த்தா நல்லெண்ணெய். ஹெல்த்தானது, டேஸ்டானது. ஹெல்த்தா நல்லெண்ணெய்.